இலங்கை அணிக்கு எதிரான முதல் T20 போட்டியில் இந்திய அணி பார்த்தீங்கன்னா அபாரமாக ஆடி 43 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்காங்க. இந்த போட்டியில் ஒரு கட்டத்தில் இலங்கை அணி தான் வெற்றி பெறுற மாதிரி இருந்தாங்க. ஏன்னா சேசிங் அருமையாக பண்ணிட்டு வந்தாங்க. ஆனால் கடைசி 6 ஓவரில் அபாரமாக பந்து வீசிய இந்திய அணியோட பந்து வீச்சாளர்கள் பார்த்தீங்கன்னா போட்டியவே தலைகீழாக மாற்றிட்டாங்க. குறிப்பாக 15வது ஓவருக்கு பின்னாடி கௌதம் கம்பீர் மற்றும் கேப்டன் சூரியகுமார் இணைந்து 2 பேரும் சேர்ந்து ஒரு டெசிஷன் எடுத்தாங்க. அந்த டெசிஷன் தான் போட்டியிலேயே திருப்பு முனையை ஏற்படுத்தினது. இந்த போட்டியில் இலங்கை அணி டாஸ் ஜெயிச்சு முதல்ல பந்து வீச்சை தேர்வு செஞ்சாங்க. இந்திய அணியோட துவக்க வீரர்கள் சுப்மன் கில் 16 பந்துகளில் 34 ரன்களும், ஜெய்ஸ்வால் 21 பந்துகளில் 40 ரன்களும் சேர்த்தாங்க. அடுத்து வந்த கேப்டன் சூரியகுமார் பார்த்தீங்கன்னா சரவடியாக வெடித்து 26 பந்துகளில் 58 ரன்களை குவிச்சார். அதுக்கப்புறம் ரிஷப் பண்ட் 33 பந்தில் 49 ரன்களும் அடித்தார். இந்திய அணி பார்த்தீங்கன்னா கடைசி 20 ஓவரில் 7 விக்கெட் இழப்புக்கு 213 ரன்கள் சேர்த்தது. 214 ரன்கள் எடுத்தால் வெற்றி அப்படிங்கிற மிகப்பெரிய இலக்கு நோக்கி பேட்டிங் ஆட துவங்கிய இலங்கை அணி பார்த்தீங்கன்னா துவக்க வீரர்கள் குஷால் மெண்டிஸ் மற்றும் பத்தும் நிஷாங்கா அபாரமாக ஆடினாங்க. 2 பேரும் சேர்ந்து ஃபர்ஸ்ட் விக்கெட்டுக்கு 84 ரன்கள் பார்ட்னர்ஷிப் அமைச்சாங்க. குஷால் மெண்டிஸ் பார்த்தீங்கன்னா 27 பந்துகளில் 45 ரன்கள் எடுத்து ஆட்டமிழந்தார். அடுத்து வந்த பெரரா பார்த்தீங்கன்னா அதிரடியாக ஆடினார். இலங்கை அணி ஒரு ஓவருக்கு 10 ரன்கள் அப்படிங்கிற அளவுக்கு ரன் அடிச்சுக்கிட்டே வந்தாங்க. அதனால் அந்த அணி சீக்கிரம் ஈஸியாக ஜெயிச்சிடும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் எதிர்பார்த்தாங்க. ஆனால் 15வது ஓவரை வீசிய அக்ஷர் பட்டேல் பார்த்தீங்கன்னா போட்டியை தலைகீழாக மாற்றினார். அந்த ஓவரோட முதல் பந்தில் பத்தும் நிஷாங்கா 48 பந்துகளில் 79 ரன்கள் அடித்த நிலையில் ஆட்டமிழந்தார். அதே ஓவரில் கடைசி பந்தில் குஷால் பெரராவும் 20 ரன்களில் ஆட்டமிழந்தார். அதுக்கு பின்னாடி அடுத்த ஓவரை வீசிய ரவி பிஷ்னாய் பார்த்தீங்கன்னா அசலங்கா விக்கெட்டை வீழ்த்தினார். அதற்கப்புறம் கடைசி 4 ஓவர்களை வேகப்பந்து வீச்சாளர்கள் தான் வீசுவாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தாங்க. குறிப்பாக ஹர்ஷ்தீப் சிங் மற்றும் முகமது சிராஜ் தான் வீச போகிறாங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் எதிர்பார்த்த நிலையில் பயிற்சியாளர் கம்பீர் மற்றும் கேப்டன் சூரியகுமார் யாதவ் 2 பேரும் சேர்ந்து ரியான் பராக்கை பந்து வீச வச்சாங்க. இந்த போட்டியில் அதற்கு முன்னாடி ரியான் பராக் பந்தே வீசலை. ஒருவேளை அவர் அதிக ரன்களை விட்டு கொடுத்தா போட்டி பார்த்தீங்கன்னா கைமீறி போகலாம் அப்படிங்கிற சந்தேகமும் இருந்துச்சு. ஆனால் ரியான் பராக் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக இலங்கை அணியை ரன் குவிக்க விடாமல் தடுத்து நிறுத்துவார் அப்படிங்கிற நம்பிக்கை சூரியகுமார் யாதவுக்கு இருந்தது. அதனால் ரியான் பராக்குக்கு வாய்ப்பு கொடுத்தாரு. எதிர்பார்த்தது போலவே அந்த ஓவரில் ஒரு ரன் அவுட் ஆனது மட்டும் இல்லாமல் பராக்கும் ஒரு விக்கெட் எடுத்தார். அந்த ஓவரில் 5 ரன்கள் மட்டுமே கொடுக்கப்பட்டது. அத்தோட போட்டி முழுமையாக இந்தியாவோட வசம் வந்தது. 17 ஓவர்களின் முடிவில் இலங்கை அணி பார்த்தீங்கன்னா 18 பந்துகளில் 51 ரன்கள் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு நிலைமையில் இருந்தாங்க. மேலும் 6 விக்கெட்டுகள் வீழ்ந்ததால் அந்த அணி நம்பிக்கையும் இழந்தும் காணப்பட்டது. அதன் பின்னாடி 19.2 ஓவர்களில் 170 ரன்கள் எடுத்து இலங்கை அணி ஆல் அவுட் ஆனிச்சு. ஒரு ஓவர் 2 பந்துகள் மட்டுமே வீசி 5 ரன்கள் மட்டுமே விட்டு கொடுத்து 3 விக்கெட்டுகளை வீழ்த்தி இருந்தார் ரியான் பராக். அக்ஷர் பட்டேல் 2 விக்கெட், ஹர்ஷீப் சிங் 2 விக்கெட், முகமது சிராஜ் 1 விக்கெட், ரவி பிஷ்னாய் 1 விக்கெட் வீழ்த்தியிருந்தாங்க. இந்தியா 43 ரன்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றியும் பெற்றது.